ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சரள தமிழ். இந்த ஒரு ரீசெண்டாக தமிழ் டப்பிங் பண்ண படங்கள் தான் பார்க்க போகிறோம். நிறைய படங்கள் பார்த்தா இந்த வாரம் தமிழ் டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன படங்கள் இருந்தால் இந்த வீடியோவில் பார்த்துலாம். ஸோ டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படம் 2011 ஒரு காமெடி கிரைம் ஜானரில் வெளியான ஹாரிபிள் பாஸஸ். இந்த படத்தோட கதை என்னென்னா, மெயின் லீடாக 3 பேரை காமிச்சிருப்பாங்க. நிக், டேல், கர்ட். இவங்க 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. 3 பேருமே அவங்களோட பாஸு சுத்தமாக பிடிக்காது அவங்களுக்கு. அதனால் ஒரு நாள் குடிச்சிட்டு இருக்கும் போது ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஒரு ஹிட்மேனை, அதாவது அவங்க பாஸை கொலை பண்ணுறதுக்காக ஒரு ஹிட்மேனை பார்த்தினா ஹையர் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் அந்த ஹிட்மேனை வச்சு அவங்க பாஸை கொலை பண்ணாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படம் ஒரு சீரியஸ் ரோல் இருக்காதுங்க, ஒரு காமெடி சேனலில் கொண்டு போயிருப்பாங்க. காமெடி எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட்டாக இருக்கும் அந்த படத்தில். அண்ட் நிறைய ஃபேமஸான ஆக்டர்ஸ் தான் நடிச்சிருப்பாங்க. ஜேசன், சார்லி டே, அப்புறம் நம்ம ஜெனிஃபர் அனிஸ்டன், ஜேமி ஃபாக்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபேமஸான ஆக்டர்ஸ் தான் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. அதனால படம் பார்க்க செம்ம ஃபன்னாக இருந்துச்சு எனக்கு. இந்த படத்துக்கு IMDbல 6.9 out of 10 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படம் அமேசான் பிரைம் வீடியோவில் OTT அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு A சர்டிஃபிகேட் மூவி. ஸோ அதை மைண்ட் வச்சுட்டு பாருங்கள். ஒரு கிரைம் ஆக்ஷன் ஜானரில் வெளியான கேங்ஸ்டர் ஸ்குவாட். படத்தோட ஸ்டோரின்னு சொல்லி பார்க்கும்போது, படத்தோட மெயின் லீட் கேரக்டரான ஜான், அவர் ஒரு டீமுக்கு பார்த்தீங்கன்னா லீடராக மாறுவார். ஒரு சீக்ரெட்டான டீம், LAPDன்னு சொல்கிற ஒரு டீமை பார்த்தீங்கன்னா உருவாக்குவாங்க. அவங்களுக்குன்னு பெருசாக கவர்மெண்ட் ரூல்ஸ் எதுவும் கிடையாது. அப்படி ரூல்ஸ் இருந்தால் மீறப்படும்ன்ற மாதிரி தான் இந்த படத்தோட வில்லனா மைக்கேல் கோகன் ஒருத்தர் வந்திருப்பான். அவன் இந்த சிட்டியை பார்த்தோன்னா அவனோட கையில் கட்டுப்பாட்டோட வச்சுருப்பான். அவன் என்னென்ன தப்புகள்லாம் பண்ணுறான், அந்த தப்பை கண்டுபிடிச்சி அவனை தடுத்து நிறுத்துறாங்களா அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தோட கதையை கொண்டு போயிருப்பாங்க. படத்தில் வந்து ஆக்ஷன் சிக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஜான் கேரக்டரில் ப்ளே பண்ண ஜோஸ் புரோலின், அவரோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி வில்லன் கேரக்டரில் ப்ளே பண்ண ஆக்டரோட பர்ஃபார்மன்ஸுமே சூப்பராக இருக்குது. 2 பேருக்குமே ஒரு மாசான மொமெண்ட்ஸ் ஒரு சிலது இருக்கும் படத்தில். IMDbல இந்த படத்துக்கு 6.7 out of 10 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படம் அமேசான் பிரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு A சர்டிஃபிகேட் மூவி. கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்க முடியாது. நம்ம அடுத்து பார்க்க போகிற படம் 2014 ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஜானரில் வெளியான த அக்கௌண்டன்ட். இந்த படத்தோட ஹீரோவா பென் அஃப்லெக் நடிச்சிருப்பாரு. படத்தோட கதைன்னு சொல்லி பார்க்கும்போது, ஹீரோ ஒரு அக்கௌண்டன்ட் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் நல்லா சண்டை போடக்கூடிய ஒரு அசாசின் மாதிரி இருப்பார். நிறைய கம்பெனிஸ் அவங்களோட ப்ராஃபிட்டை மறைச்சி வைப்பாங்க இல்லீகலாக. அவங்களுக்கு உதவுற மாதிரி நம்ம ஹீரோ அக்கௌண்டன்ட் வேலை பார்ப்பார் அவங்களுக்கு போயிட்டு. அந்த மாதிரி பார்க்கும்போது அவர் பண்ணுற வேலை ஒரு சில பேருக்கு பிடிக்கல போல். அதனால் அவரை கொல்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அவர் கூடவே சேர்த்து இந்த படத்தோட ஹீரோயின் ஹானா கென்ட்ரிக் நடிச்சிருப்பாங்க. அவங்களையும் கொல்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ அவங்கள எப்படி காப்பாற்றினாங்க, இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு கண்டுபிடிச்சு அவனை கொண்டாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தில் மொத்த கதையை. படம் செம்ம ஆக்ஷன் வைப்பாக கொண்டு போயிருப்பாங்க. நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்கும் அந்த படத்தில். பென் அஃப்லெக் ரொம்ப சட்டிலான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த படத்தில். இந்த படத்துக்கு IMDbல 7.0 out of 10 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அமேசான் பிரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த படமும் A சர்டிஃபிகேட் மூவி. நிறைய பிளட் சீக்வன்ஸ் எல்லாமே படத்தில் காமிச்சிருப்பாங்க. ரத்தம் தெரிகிற காட்சிகள் இருக்குது. ஸோ ஃபேமிலியோட பார்க்க முடியாது. Can our son lead a normal life? Define normal. நம்ம அடுத்து பார்க்க போது நெட்ஃப்ளிக்ஸில் ஆட்விட்டாம் சொல்லி ஒரு படமும் அமெரிக்கன் பிரீமியம் சொல்லி ஒரு சீரீஸும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. அட்விட்டாம் இந்த படம் ஒரு மிஸ்ட்ரி ஜானரில் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. படத்தோட கதாநாயகனா நம்ம ஹீரோ அவரோட ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா கடத்தின்னு போயிடுறாங்க ஒரு கும்பல். அந்த கும்பல் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பிளாக்மெயில் பண்ணி நான் அவங்க சொல்கிறதெல்லாம் செய்ய சொல்லி நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா பிளாக்மெயில் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவங்க சொன்னது செஞ்சாங்களா, அவங்க ஒய்ஃபை கண்டுபிடிச்சி காப்பாற்றினாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரியே. இந்த படம் ஸ்லோ பேஸ்ட்டு மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவியாக தான் கொண்டு போயிருப்பாங்க. ரொம்ப ட்ராகியான சீக்வன்ஸ் இருக்கும் ஆரம்பத்தில் பார்க்கும்போது. போக போக ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக பிக்கப் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. ஸோ ஒரு டீசென்ட் வாட்சபிள் மூவி தான் இது. ரேட்டிங் 6.1 out of 10 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி அமெரிக்கன் பிரீமியம் சீரீஸை சீசன் 1 இப்போ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு வெஸ்டர்ன் ஜானரில் இந்த சீரீஸ் எடுத்திருப்பாங்க. இந்த சீரீஸ் நான் இன்னும் முழுசாக பார்த்து முடிக்கல. ஸோ ப்ரீமியஸ் படி பார்க்கும்போது அமெரிக்கன் வெஸ்டர்ன் காலகட்டத்தில் ஒரு போர் நடக்குது. அந்த போருக்கு நடுவில் ஒரு அம்மா பையனோட ஒரு பாஸ்ட், அந்த கதையில தான் சொல்கிற மாதிரி இந்த சீரீஸ் அமைச்சிருக்காங்க. ஓவரால் இந்த சீரீஸ் ஒரு அட்வென்ச்சர் மாதிரியான ஒரு கதையாக தான் போயிட்டுருக்கு. இந்த சீரீஸ்க்கு நிறைய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். Oh God. No creator to ask for help. We do what we have to do. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன படங்களை தவிர்த்து இன்னும் ஒரு சில படங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் அந்த படங்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரு ஒர்த்தான மூவியான்றது எனக்கு தெரியல.
ஹார்ட் லக்குன்னு சொல்லி ஒரு படம் வெளியே இருக்கு. 2013 வெளியான கேட்வேன்னு சொல்லி ஒரு படமும் ஃபாலோ பண்ணி அனிமேஷன் கேட்டகரியில் பேட் கேட்னு சொல்லி ஒரு படம் வந்திருக்கு. அட்டாக் ஃபோர்ஸ், அப்புறம் இந்த க்ளோரியஸ் 7. இதுக்கு முன்னாடி நான் லிஸ்ட்டில் சொன்ன அந்த படங்கள்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த படத்தை செக் பண்ணி பாருங்கள். ஸோ எந்த படம் பார்த்துருக்கீங்க, நீங்கள் எந்த படம் பார்க்க போகிறீங்க, நம்ம கமெண்ட் காமிச்சில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே போல் இன்னொரு சந்திக்கிறேன்னா உங்களை மென்டாட்டா பாய், see you.